வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ் இன் சி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கீவேர்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். கீவேர்ட்ஸ்னா ஒரு ப்ரீடிஃபைன்டு வேர்ட்ஸ், அதில் ஆல்ரெடி சியில் மீனிங் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ண யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்க்கலாம். டோட்டலாக வந்து மெயினான ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். arithmetic operator, assignment operator, relational operators, logical operators, increment and decrement operators, ternary operators and size of operators. இதில் வந்து நம்ம டர்னரி அண்ட் சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறதில்ல, வெறும் மெயின் ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அரித்தமெட்டிக். நம்ம வந்து நார்மலாக அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுறது தான் வந்து அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் பண்ணுவோம். நம்ம எதை வச்சு இதெல்லாம் பண்ணுவோம்னா நம்பர்ஸ், அதாவது இன்டீஜர் இல்லைன்னா டெசிமல் வச்சு தான் பண்ணுவோம். ஸோ இன்டீஜர் இல்லைன்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். அதில் நார்மலாக அடிஷனுக்குலாம் அதே சிம்பிள் தான். அடிஷனுக்கு ப்ளஸ்ஸு, சப்ராக்ஷனுக்கு மைனஸ், மல்டிப்ளிகேஷனுக்கு மாறுது, அது சிம்பிள் வந்து ஆஸ்ட்ரிக், டிவிஷனுக்கு வந்து ஸ்லாஷு, அதுக்கப்புறம் மாடுலஸ்க்கு வந்து பர்சன்டேஜ். மாடுலஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நம்பரை டிவைட் பண்ணிவிட்டு அதில் வர ரிமைண்டரை சொல்கிறது தான் மாடுலஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 5 divided by 2 என்ன, கோஷன்ட் வந்து 2, ரிமைண்டர் வந்து 1. ஸோ ரிமைண்டர் நமக்கு வரும், அதான் மாடுலஸ். இப்போ வந்து அது ஃபுல்லாக டிவிசிபிளான நம்பரில் வந்துச்சுன்னா நமக்கு வந்து மாடுலஸாக 0 தான் வரும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா ஈக்குவல் டு சிம்பிள் தான் அசைன்மெண்ட். அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அடுத்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸு அண்ட் ஒரு வேரியபிளும் ஒரு கான்ஸ்டன்ட்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து காட்டுறது தான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதுலேயும் ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. greater than or equal to, lesser than or equal to and not equal to. இது வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும், பட் ஆனால் நான் உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு சொல்லித்தரேன் ட்ரூத் டேபிள் வச்சு. சிம்பிள் வந்து 2 ஆம்பரஸ் அண்ட், இதில் டோட்டலாக 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்குது. அண்ட் ஆர் நாட். ஆண்டுக்கு வந்து 2 ஆம்பரசன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஆருக்கு வந்து நம்ம 2 லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நாட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்க்ளமேஷனரி மார்க் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நான் வந்து ட்ரூத் டேபிள் ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ நமக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் அந்த ட்ரூத் டேபிள். இப்போ வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம், அது வந்து தப்பு, அதாவது அது ஒரு பொய், இல்லைன்னா அது ஃபால்ஸுன்னு சொன்னோன்னா நமக்கு அவுட்புட் 0 வரும். இல்லை அது உண்மை, இல்லை ட்ரூன்னா நமக்கு அவுட்புட் வந்து 1ன்னு வரும். ஸோ வந்து ஆண்ட் ஆப்ரேட்டரில் வந்து 2 விஷயமும் ஃபால்ஸாக இருந்தால் நமக்கு ஃபால்ஸுன்னு தான் அவுட்புட் வரும். அதாவது 0 அண்ட் 0னா 0ன்னு தான் வரும். ஒரு விஷயம் ட்ரூ இல்லைன்னா இன்னொரு விஷயம் வந்து ஃபால்ஸ்னாலும் நமக்கு அவுட்புட் ஃபால்ஸ் தான் வரும், அதாவது 0. இந்த இடத்துல வந்து வெறும் 2 விஷயம் ட்ரூனா மட்டும்தான் நமக்கு அவுட்புட் ட்ரூன்னு வரும், அதுதான் 1. அடுத்து ஆர் ஆப்ரேட்டரில் வந்து ஆண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட். 2 விஷயமும் ஃபால்ஸ்னா மட்டும்தான் நமக்கு ஃபால்ஸ்னு அவுட்புட் வரும். இல்லை ஒரு விஷயமும் ட்ரூ, ஒரு விஷயம் ட்ரூ இன்னொரு விஷயம் ட்ரூனா நமக்கு அவுட்புட் ட்ரூன்னு வரும். அதே மாதிரி 2 விஷயமும் ட்ரூனா நமக்கு அவுட்புட் ட்ரூ தான் வரும். நாட்டுனா நம்ம கொடுக்கறதுக்கு ரிவர்ஸாக வருது. இப்போ 0னா 1 வரும், 1னா 0 வரும், அதாவது ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ, அதுதான். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இதில் டோட்டலாக 2 டைப்ஸ் ஆஃப் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் இருக்குது. ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ஆல்சோ ப்ரீ டிக்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடி பண்ணுறோன்னா அதை நம்ம ப்ரீன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு விஷயம் லேட்டாக பண்ணுறோன்னா போஸ்ட் இல்லைன்னா போஸ்ட்டுன்னு சொல்லுவோம்.
ஸோ இப்போ ஒரு வேரியபிள் ஏ இருக்கு. அதுக்கு முன்னாடி இல்லை இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வருதுன்னா அது பேர் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இல்லை ஏக்கு அப்புறம் ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வருது, இல்லை ஏ மைனஸ் மைனஸ் வருதுன்னா அது ஏக்கு அப்புறம் தானே வருது. ஸோ அதனால போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா என்னன்னா அது ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா அது வந்து அதோட வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண பேர் இன்க்ரீஸ் ஆகிறதா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதே தான் சேம் டிக்ரிமெண்ட்க்கும் அதே தான். ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னு ஒரு பேசிக்காக சம்மரி மாதிரி பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதில் வந்து நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த நம்பர்ஸில் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஈக்குவல் டு சிம்பிள் தான். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்க்கும் இல்லை வேரியபிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை டெஸ்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கிற இடத்துல கம்பைன் பண்ண யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம பூலியன் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸ் பொதுவாக இதை வந்து நம்ம எதில் சியில் யூஸ் பண்ணுவோன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. இது வந்து நம்ம லூப்பிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப் இதிலலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். Hope you guys understand the video. Thank you. Bye.